ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் வீட்டிலேயே செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு பேனில் பார்த்தீங்கன்னாக்கா அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து கேரமல் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரமலோடைய கலர் தான் நம்மளுக்கு ப்ளம் கேக்குக்கு கொடுக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கேரமல் இதுவாகிடுச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டி கட்டியாக ஆகும். அது நல்லா வந்து நம்ம மெல்ட் பண்ணும்போது கரைஞ்சிரும். இப்போ அவ்வளோதான், கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸில் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து இதை கலந்து எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரை கப் அளவு சர்க்கரையில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை போட்டு அரைச்சி எடுத்து உரமா வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். பவுலில் பார்த்தீங்கன்னாக்கா 2 முட்டை எடுத்துக்கிறேன். 2 முட்டை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும். இப்போ இது நல்லா வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதில் நம்ம வந்து ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பட்டை போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். நீங்கள் வேணுன்னா ஜாதிக்காய் கூட நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்து போட்டுக்கலாம். இன்னும் சூப்பராக வாசனை வரும். இப்போ நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி கேக்கு வந்து அடியில் தங்கி ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ரீஃபைண்ட் ஆயிலு. நீங்கள் பட்டர் வேணுன்னா கூட உருக்கிட்டே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்து பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரமலையும் வந்து ஊற்றி லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சன்னி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா இதை வந்து ஜலிச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஜலிச்சாச்சு. இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்லேயே வந்து மெதுவாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா கேக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எலும்பி வராது, ஒரு மாதிரி ஹார்டாகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேக் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டோக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் 6 இன்ச் டின்னில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாததுனால எண்ணெய் மட்டும் தடவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் பட்டர் ஷீட் போட்டு எண்ணெய் தடவி இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கேக் டின்னில் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இதை பார்த்தீங்கன்னாக்கா 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 50 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா கேக் நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ குத்தி பார்த்தா ஒன்றுமே ஒட்டலை. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.